சத்தத்தை குறை குறை குறை. அதெல்லாம் அவளுக்கு நாங்க கொடுத்த ட்ரைனிங். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ். உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஃபேம் ஆப். இயல்பா இருப்பா, நடிக்க தெரியாது அவளுக்கு. ஸோ இது அங்கெல்லாம் போய் செட் ஆகுமா, கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நம்ம வாய்ஸை ரைஸ் பண்ணாதான் சத்தத்தை குறை குறை குறை. அதெல்லாம் அவளுக்கு நாங்கள் கொடுத்த ட்ரைனிங். நான் இந்தியன் ஆர்மி பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு அர்ச்சனா ஆர்மி நான் பார்க்கவே இல்லைங்க. சாரி எப்படி கட்டணும்னு ஆலியா தான் சொல்லி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட். இன்ஸ்டாகிராம் எப்படி யூஸ் பண்ணணும், நீ எப்படி உன்னோட ஃபாலோவர்ஸை க்ரோ பண்ணிக்கணும். ஒரு ரீல்ஸ்லேயே பல கெட்டப், அதாவது ஃபில்டர் மன்னன்னு சொல்லலாம். இவரை ஃபில்டராக போட்டு வீடியோவாக எடுப்பார். பட் அந்த ரூமில் வந்துட்டான்னா ஒரு வைப்பு கிடைக்கும். பேஸ் வாய்ஸில் 2 minutes பிடிச்சிட்டா அவ்வளோதான் போட்டோம். அன்னைக்கு 500K, அதுக்கு அடுத்த நாள் 1 million வியூஸ். டக்குன்னு எனக்கு ஃபாலோவர்ஸும் ஏற்றி விட்டு போயிட்டான். Who's the hero? Who's the hero? தாக்க வந்த வாதியாரோ, தாக்க வந்த பாட்டிகளை நாராய் கிழிக்கும் ஜாரோ. அந்த மைக்கை நாங்கள் என்ன பண்ணி சுட்டுட்டு இதுக்கு போயிட்டோம், க்ரீன் ரூம் போயிட்டோம். க்ரீன் ரூம் போயிட்டு 2 பேரும் மைக் வச்சு பாடிட்டு இருக்கோம். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் இல்லை கடிதாசி லெட்டர்னு வச்சுக்கலாம். எங்கம்மா படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பிரமாதம் கவிதை பாருங்க, பின்றா. ராஜாராணி அப்படின்னாலே ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு. ஸோ சொல்லுங்க. அது எப்படி சொல்றது, 2வது தடவை காலேஜ் போன மாதிரி ஒரு ஃபீல் தான் அது. டெய்லி ஒரு செட்டுக்கு போவோம், அங்கேயே ஆளுங்க எல்லாம் இருப்பாங்க, ஒரே ஆளுங்க, ஒரே டீச்சர்ஸ், டெய்லி அவங்க கிளாஸ் எடுப்பாங்கன்ற மாதிரி. பிரவீன் சார் இருப்பார், இவங்க எல்லாரும் இருப்பாங்க. காலையில் அது ஒரு ரொட்டீன். காலையில் போனோடனே எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக பாட்டுக்கிட்டலாம் கேட்டு அப்படியே ஒன்றா மேக்கப் போட்டு ரெடி ஆகி அப்புறமா ஷார்ட்டுக்கு நின்று மாஸ்டரில் நிற்கும் போதே பயங்கர சிரிப்பாக வரும். எல்லாம் யாராவது ஒருத்தர் ஜோக் பண்ணி விட்டுருவாங்க, சீரியஸான சீனாக இருக்கும். அவ்வளோ சிரிப்பு அடக்கிட்டு நிற்கணும். அந்த மாதிரி நல்லா ஃபன்னாக இருந்தது இந்த செட். இட்ஸ் மெமரபிள் ஜேர்னி ஃபார் மீ. அண்ட் ஐ திங்க் ஆலியாவை நீங்கள் போடாத ரீல்ஸே கிடையாது. ஐ திங்க் நிறைய ட்ரெண்டிங்காக கூட போச்சு உங்களை. ஸோ ஆலியாவோட அந்த பாண்டிங்கை பற்றியும் சொல்லுங்கள். ஆலியா ஷி வாஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஃபார் மீ. அண்ட் அவங்க நிறைய விஷயங்களை என்னை கைட் பண்ணியிருக்காங்க. நான் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. ராஜாராணி என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். எனக்கு சாரி எப்படி கட்டணும்னு ஆலியா தான் சொல்லி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. இப்படி தான் மச்சி கட்டணும் சாரியை அப்படின்னு. ஏன்னா எல்லாம் எனக்கு சாரி கட்டவே தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு இன்ஸ்டாகிராம் எப்படி யூஸ் பண்ணணும், நீ எப்படி உன்னோட ஃபாலோவர்ஸை க்ரோ பண்ணிக்கணும், ஒரு ஈகோவே இல்லாமல் சொல்லுவாங்க. அவங்க அப்போவே பெரிய ஹீரோயின், நான் அப்போ தான் ஃப்ரெஷர். அதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் ஆனால் அவங்க அதை சொன்னாங்க, அதை நான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் வி பிகேம் ரியலி குட் ஃப்ரெண்ட்ஸ். பட் ப்ராஜெக்ட்னு முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே அவங்களோட லைஃப் பார்த்துட்டு போயிடுவாங்கள்ல. தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன் பிட்வீன் அஸ். நைஸ். ஐ திங்க் ஒரு மாமனாராக சைவம் ரவி சார் உங்கள் கூட நடிச்சிருக்காரு. ஸோ அவரை பற்றி ஏன்னா நீங்கள் பிக் பாஸில் இருக்கும் பொழுது வெளியில் பயங்கர ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு, தெரியுமா? அது கேள்விப்பட்டீங்களா? பார்த்தேன். உண்மையிலே ஹாப்பியாக இருந்தது. ஸோ சொல்லுங்கள், அவரை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி நாங்கள் அவரை டேடின்னு தான் கூப்பிடுவோம் செட்டில். டேடி எப்படின்னா செம்ம வைபான ஒரு கேரக்டர். நாங்கள் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். பிரவீனம்மா டேடி மட்டும்தான் கொஞ்சம் ஓல்டேஜ். டேடி எப்படின்னா எங்கள் வைப்புக்கு வந்துடுவார் ஃபுல்லாக. வா போய் டீ குடிக்கலாம், வா நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், பக்கத்து தெருவில் போய் பாட்டு போட்டால் இது பண்ணுறது. முதல்ல ஆளால் ரீல்ஸுக்கு நிற்கிறது. நம்ம ரீல்ஸ், அவர் ஒரு ரீல்ஸ் போட்டு அனுப்புவார், அதை ஷேர் பண்ணுறது. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அண்ட் உண்மையிலேயே ரொம்ப பயங்கர வைபிங்கான ஒரு கேரக்டர். ஆனால் அவர் சும்மாவே பயங்கர உங்களை மிரட்டு வரலாம் கேள்விப்பட்டோமே. தேங்க்ஸ் ஃபார் கமிங் டாடி. அங்கே ஓல்டு, நான் பிரவீனா ஓல்டு. பிரவீனாக்கு ஒரு ஃபோன் பண்ணுறேன். என்ன சார் ஓல்டு? படத்துல பல கெட்டப் போட்டு பார்த்துருப்பீங்க. இவர் ரீல்ஸ்லேயே பல கெட்டப், அதாவது ஃபில்டர் மன்னன்னு சொல்லலாம். இவரை ஃபில்டராக போட்டு வீடியோவாக எடுப்பார். சீரியஸாக நான் சொல்கிறேன், ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போது நான் எங்கள் அப்பா இருக்கார் இல்லை, எங்கள் அப்பா இஸ் நாட் ஸோ ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா. ஐ டோன்ட் நோ
எங்கள் அப்பா வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தாருன்னா அது எப்படி இருக்குன்ற மாதிரியான ஒரு தாட் எனக்கு இருந்திருக்காது. அது இவர்கிட்ட தான் நான் பார்த்தேன். ஓ இப்படி தான் இருக்குமா, ஓகேம்மா நான் ரீல் பண்ணியிருக்கேம்மா பாருமா அப்படின்னு அனுப்புவார் இன்ஸ்டாகிராமில். ஸோ அவர் சொன்ன மாதிரி ஐம் ஸோ ஹாப்பி. அவங்க டேடியை வந்து சோஷியல் மீடியாவில் இல்லை, அவங்க டேடியை வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் எப்படி இருப்பார்ன்றது என்னை வச்சு பார்த்தேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக. இதை விட நான் ஒரு செம்ம மேட்ரு சொல்லவா? டேடியை நான் ஃபஸ்ட்டு இந்த செட்டில் தான் பார்த்தேன். ஆனால் எங்கள் டேடியோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் இவரும் கிளாஸ்மேட்ஸ். ஓ அப்போவே பாண்டாக இருக்குது, ஃபேமிலிக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்திருக்கு. இல்லை உண்மையில் இருந்திருக்கு. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு அந்த ஒரு கனெக்டிவிட்டி கிடச்சிருக்காது. என்னென்னா இப்போது அங்கே பாய்ஸ் ரூம் இருக்கும், கேர்ள்ஸ் ரூம்னு ஒன்று இருக்கும். ஸோ நாங்கள் பாய்ஸ் ரூமில் இருப்போம். இவன் வந்து எங்கள் ரூமில் தான் இருப்பாள், எங்கள் ரூமுக்கு தான் வந்துடுவா. அவளுக்கு வந்துட்டு எங்கே யார் கனெக்ட் ஆவாங்களோ அங்கே தான் இருப்பாள். அங்கே உட்காந்து காசி பேசுறது வர்றது, டாடி அங்கே இருந்தால் ஒரு மாதிரி சிக்கனிங் ஆகுது வர்றது, ஏதாவது டைலாக் பேசுறது, இதுனா நேராக எங்கள் ரூம் வந்து கிரீன் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். கிரீன் ரூம் அது கிரீன் ரூம் ஒன்றரை ரூம் அவ்வளோதான். ரொம்ப சின்ன. நாங்கள் ஒரு 8 பேர் உட்காந்துருப்போம் அந்த ரூமில். ஆக்சுவலாக ஒரு பேசேஜ் மாதிரி இருக்கும். பட் அந்த ரூமில் வந்துட்டாங்கன்னா ஒரு வைப்பு கிடைக்கும். எல்லாம் நாங்கள்லாம் ஒரு மாதிரி லைட்டெல்லாம் டல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்போம். வந்தானே டக் 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 லைட் போட, டேடி பாருங்க இதை பாருங்க அதை பாருங்க அது இன்னும் சினிமா பாட்டு. அவளோட பாட்டுக்கு நான் ரொம்ப பெரிய ஃபேன். உண்மையில் அவளை நான் என்ன சொல்ல வந்தவனே அதெல்லாம் விடுமா, ஒரு பாட்டு பாடுமா. அப்புறம் என்ன பாட்டு டாடி, நீ எதை பாடினாலும் நல்லா இருக்கும் பாடுவா, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஸோ அவளோட நான் அப்போவே 3 வருஷம் முன்னாடியே அவளுக்கு ஃபேனு. அதனால் சூப்பர் பாட்டு வந்து ரொம்ப பாடும். அப்போ தான் இந்த இப்போது மஞ்சுமல் பாய்ஸ் சாங், அப்போது குண்டா சாங், அப்போது நான் சும்மா இருக்கும்போது அப்படி ஸ்டார்ட் பண்ணேன். பிரவீன் சார் மைக் வச்சிருப்பாரு. அந்த மைக்கை நாங்கள் என்ன பண்ணி சுட்டுட்டு இதுக்கு போயிட்டோம், க்ரீன் ரூம் போயிட்டோம். கிரீன் ரூம் போயிட்டு 2 பேரும் மைக் வச்சு பாடிட்டு இருக்கோம். கண்மணி அன்போடு காதலன், அன்போடு காதலன் தான் எழுதும் கடிதம் இல்லை கடிதாசி லெட்டர்னு வச்சுக்கலாமா, எங்கம்மா படி அப்படின்னு அவள் பாடுவா. அது இப்போ கூட ரீல்ஸாக போட்டு திரும்பி எத்தனை தடவை ரீபோஸ்ட் பண்ணாலும் அது ஒரு 1 மில்லியன் வியூஸ் வர்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பாப்புலர். நான் உண்மையிலே இவன் உள்ளே போகும்போது கொஞ்சம் ஒரு பயமாக தான் இருந்தது. ஏன்னா இவன் வந்து என்ன நினைக்கிறாளோ அதை அப்படியே பண்ணி காட்டுறவள். அவளுக்கு வந்து இயல்பாக இருப்பாள், நடிக்க தெரியாது அவளுக்கு. அவள் பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ்னோன்னு அவார்டு வாங்கியிருக்கலாம். பட் அந்த சீனுக்கு என்ன வேணுமோ கொடுப்பாளே தவிர ஜஸ்டிஃபை பண்ணுவாள், நடிக்க மாட்டாள். நடிக்கிறதுன்றது ஃபேக்கு, அந்த ஃபேக் பண்ண மாட்டாள். ஸோ இது வந்து அங்கெல்லாம் போய் செட் ஆகுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உள்ளே போய் முதல்ல கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நம்ம வாய்ஸை ரைஸ் பண்ணால் தான் கொஞ்சம் ஆகும். அப்போ தான் சத்தத்தை குறை குறை குறை. சார் புரியலையே, அவங்களோட நீங்க பயங்கரமா பண்றீங்க, அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. இல்ல இப்போ கிடையாது. நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் ராஜாராணி பண்ணிட்டு இருந்தப்போவே டேடி வந்து நாங்கள் எல்லாரும் என்னென்ன பண்ணுறோம், எங்கே ஷூட் போகிறோம், அடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோன்றது ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரியான நிறைய நல்ல நல்ல அட்வைஸஸும் கொடுத்துட்டே இருப்பார் எங்களுக்கு. ஸோ இட்ஸ் ஹிம் ஆல்வேஸ். உண்மையில் நாங்கள் வந்து அவளை அங்கேயே மோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு அப்போவே தெரியும் BB7 கண்டஸ்டண்ட்டாக இவள் வருவான்னு. அதனால் அப்போவே இருக்கிற டஃப் சான்ஸ் எல்லாம், டஃப் சாய்ஸ் எல்லாம் அவளுக்கு கொடுத்து பண்ண வச்சு எல்லாத்தையும் அனாவசியமாக ஹேண்டில் பண்ணுவாள். அங்கேயே பெரிய ப்ரெஷர் இருக்கும். அங்கே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லாம் இல்லை. ஒரு நாளைக்கு 6 சீன் நடிக்கணும் போது கொஞ்சம் கூட கேப்பே இருக்காது. நிறைய விஷயங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம மூட் ஸ்விங் ஆகிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்கும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதெல்லாம் அவளுக்கு நாங்கள் கொடுத்த ட்ரைனிங். BB7 போகிறதுக்கு இல்லை, ஜஸ்ட் ஜோக்கிங். அவள் அங்கே போனோடனே அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டா. 28 டேஸ் கழித்து உள்ளே போகும்போது அவங்க எல்லாம் இப்போது ஒரு ரிலே ரேஸில் ஒரு 3 லேப் ஓடிட்டு 4வது லேப் ஓட வரும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடணும். ஏன்னா 28 டேஸ் அவளுக்கு ஷார்ட்டு இருந்தாலும் அந்த ஸ்பீடு அவ்வளோ ஸ்பீடு எடுத்து ஓடினான். அந்த ஓடினதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். இந்த ஃபேன்ஸ் இருக்காங்களே, நம்மளை தூங்க கூட விட மாட்டாங்க. நான் இந்தியன் ஆர்மி பார்த்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு அர்ச்சனா ஆர்மி நான் பார்க்கவே இல்லைங்க. வேற லெவல் வைப். எந்த இன்ஸ்டா நான் சும்மா கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறேன், நான் ஓப்பன் பண்ண முடியல. எடுத்தா அர்ச்சனா என்னங்க நேத்தல்ப்பா இப்படி ஆயிடுச்சு, கஷ்டமாக இருந்தது வந்தது. அவள் எப்போ ஃபேன் மீட் இப்போல்லாம் திருப்தி ஆயிடுச்சு அவங்களுக்கு. இவங்களோட கைத்தட்டல் தான் அவளுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்குது. யாரும் ஒரு செல்ஃபோன் இல்லாமல், ஒரு கேலண்டர் இல்லாமல், ஒரு கிளாக் இல்லாமல் இருக்கிற ஒரு இடத்துல எப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு மௌனம் ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைக்கு அவள் வந்து நிற்கும்போது கமல் சார் பேசுகிறார், அந்த இடத்துல நம்ம ஆட்கள் வெளியே இருக்கிறாங்க.
அப்படின்னு காமிக்கிறதுக்கு இந்த 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 கைத்தட்டல் தான் அவளுக்கு அடுத்த வாரத்தை கடந்து போக வைக்கும். அவளே வெளியே வந்துட்டு என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி உண்மையில் அந்த கைத்தட்டல் தான் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு பூஸ்ட் எனர்ஜியாக இருந்தது. நினச்சி பாருங்கள், எல்லாரும் ஒருத்தருக்கும் ஒரு விவேதமான கருத்து இருக்கிற ஒரு இடத்துல தான் வந்து உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உண்மையாக இருந்த பொண்ணுக்கு எவ்வளோ அநீதி நடந்திருக்கும். அதையும் மீறி அவள் இருந்திருக்கிறான்னா இந்த கைத்தட்டல், இவருடைய பாராட்டு, இவங்களுடைய சப்போர்ட் தான். உள்ள அழுவும் போது கூட நீங்கள் போட்ட ஒரு கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதாவது யூ ஃபெல்ட் இட் லைக் ஐயோ என் பொண்ணு உள்ள அழுவுறான்றது நிஜமாக சொல்கிற அர்ச்சனா, எனக்கு தான் அப்போ தான் தெரியும் இவர் இவ்வளோ பாண்டாக உங்களை பார்க்குறாரா. இல்லை, உண்மையில் இது வந்து கனெக்டட், இது வந்து ஆக்ஷன் கிடையாது. இப்போது அவளுக்கு உண்மையில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஒரு கஷ்டமாக ஒரு கார் வாங்கினா, இப்போ கார் வாங்கிட்டு வந்து அன்றைக்கி சொன்னேன், டேடி பார்க்கிங்கில் இருங்க, நான் கார் எடுத்துட்டேன், வந்து நிறுத்துகிறேன் அப்படின்னு சொன்னான். வந்து நிறுத்துகிறேன், அது ஒருத்தர் சின்ன கல்லை கவனிக்கல, வந்து எடுத்தோடனே டமால்னு இடித்து அந்த பம்பர் அப்படியே கீழே விழுந்துடுச்சு, அப்செட் ஆகிட்டா. ஆனால் ஒரு சின்ன 2 கிளிப்பு எடுத்து அப்படியே மாட்டுற டைப் தான் இப்போ இருக்கிற கார்லாம். பட் அவளுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே அவள் அப்செட் ஆகிட்டு, அவள் அப்செட் ஆனதை பார்த்தோன்னே நமக்கு அவ்வளோ கஷ்டமாகி, அது உண்மையிலேயே அழுகிற சீன் கூட அவள் பண்ணான்னா அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக பண்ணுவாள். ஆனால் இவன் நடித்தா கூட இவன் அழுதானா நமக்கு அது உண்மையில் அது ஒரு பாதிப்பு இருக்கும். அவ்வளோ கனெக்டட் இல்லாமல் நம்மலாம் இந்த மாதிரிலாம் இருந்து ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணியிருக்க முடியாது. 3 வருஷமாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நான் மாமனாராக இருந்தால் கூட அவன் என்ன டேடின்னு தான் கூப்பிடுவா. ஸோ இது வந்து உண்மையான உணர்வுகள். செட்டில் எதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆவாங்க, எதுக்காக ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க, அந்த மாதிரி தான் சொல்லுங்களேன் ப்ளீஸ். செட்டில் டென்ஷன்னா அது கூட என்ன சொல்கிறது, இப்போ அவளுக்கு இல்லைன்னா கூட விட்டுருவா. இந்த மாதிரி இப்போ இப்படி எல்லாரும் நிற்கிற சீன் இருக்கு இல்லையா, ஆமாம், இந்த மாதிரி நிற்கிற ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே எங்களை ஒரு 10-20 நிமிஷம் நிற்க வச்சு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும். செட்டில் ஒரு ப்ரொடக்ஷன் ஃபேனுன்னு இருக்காது. இப்போ எல்லாருக்கும் எங்கள்கிட்ட இருக்க ஆர்டிஸ்ட்டு இருக்கிற ஒரு ஃபேனை எடுத்துன்னு வந்து வச்சு தான் பண்ணுவோம். இது பெருசாக அசம்பிள் பண்ணும்போது கேமராமேன் என்ன சொல்லுவார், ஆல் ஃபேன்ஸ் அவுட்டுன்னுவார். சொல்லிவிட்டு உடனே எடுக்க மாட்டாங்க, அதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும். இவன் மட்டும் தான் வாய்ஸ் அவுட் பண்ணுவான். செட்டில் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஃபேன் வச்சா என்னன்னுவா. ஸோ அந்த இடத்துல அவள் டென்ஷன் ஆவா. அது வந்து அவளுக்காக கூட இருக்காது, எல்லாருக்கோசமாக இருக்கும். அதான் சொன்னேன், பிபி சவுன் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு. அவளுக்கு வந்து ஒரு உரிமை குரலை எழுத்துவா, ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணுவா. அதனால் அது அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது அர்ச்சனா எதுக்கு அதிகமாக பொய் சொல்கிற விஷயம், அது சின்ன விஷயமா கூட இருக்கலாம், ஆனால் எதுக்கு ரொம்ப பொய் சொல்லுவாங்க செட்டில்? எதுக்கு பொய் சொல்லுவான்னா, இதை இந்த மாதிரி டைம் வேணும் போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு அவங்க நம்புற மாதிரி காரணமாக சொல்லுவாள், நம்பாத மாதிரியும் சொல்லுவாள். அவங்க டேடி சொல்லுவா அடிக்கடி. அவங்க டேடி காலேஜ்லேருந்து சீக்கிரம் வராங்க, இன்றைக்கி ஒரு விஷயம் வெளியே போக சொன்னாங்க, கூட போக சொன்னாங்க. எதையாவது ஒன்று அப்பா மேலே அம்மா மேலே பழி போட்டுருவா, தங்கச்சி மேலே பழி போட்டுருவா. ஏதாவது ஒரு நம்புற மாதிரி படி, அங்கே அவள் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும், சூப்பராக இருக்கும். அவரை நம்ப மாட்டாரே பிரவீன் சார், நம்பிட்டு வரா? இல்லை, அவருக்கும் அது பொய்ன்னு தெரியும், அதான் அதில் ஹைலைட்டு. அவருக்கு என்னன்னா, அவரையும் தாண்டி நீ வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, அவரை நம்ப வைமா, நான் நம்பிட்டேன், அவரை நம்ப வைமா. ஓகேம்மா, நம்பிட்டேம்மா, சரிம்மா, ஜான் சார்ட்ட பேசிக்கோ அப்படின்ட்டு. ஜான் சார் நம்பலன்றது அப்பவே தெரியும். அவர் நம்பிட்டாராமா, சரி அப்போ போமான்னுவாரு. ஸோ உங்களை பொறுத்தவரைக்கும் அடடடா நம்ம பொண்ணு பிச்சு உதறதுப்பா அப்படின்னு ரசிச்சு அப்படியே என்ஜாய் பண்ண ஒரு மூமெண்ட்ஸ்னா பிக் பாஸ்ல எந்த மூமெண்ட் சொல்வீங்க நீங்க? இல்லை, மூமெண்ட்னா வந்து லாஸ்ட்ல ஒரு ஊஸ் த ஹீரோ சாங் பாடினா பாருங்க. அது வந்து அல்டிமேட். அது அவ ரொம்ப ஃபீல் பண்ணான். ஏன்னா இவளோட டேலண்ட் எனக்கு தெரியும், அவள் நல்ல சிங்கர்னு தெரியும். நாட் ஓன்லி அ சிங்கர், அவள் குட் டான்ஸர். நான் வந்து ஒரு ஒரு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு ரிசார்ட்டில் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஷூட் பண்ணும்போது நம்ம அதே மாதிரி தான் ரீல்ஸ் பைத்தியம். நான் உட்காந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து அந்த காலத்து கார்த்திக் பாட்டு, பனி விழும் பார்வை ஒருவரும், அதுக்கு பாட்டுக்கு நான் அப்போ பாடினுக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டுக்கு 2 பக்கமும் டோர் இருக்குது. பேக் டோர் திறந்துட்டு அப்படியே வரா, ஃபீல்டு உள்ள வந்துட்டான். அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒன்று டேடி சாரி எடுத்துக்கிறீங்களா, இரு நீ வந்ததால் ஒரு பனிஷ்மெண்ட் உனக்கு, நீயும் இந்த டான்ஸ் என் கூட சேர்ந்து ஆடணும்னு. அவனால அவன் ஆடுறேன். நான் சொன்னது அந்த காலத்து பாட்டு பனி விழும் மலர்னு. என்ன ஸ்டெப்பு, நான் அந்த ஸ்டெப்பு இப்படி அதை 2 மூமெண்ட் பண்ணி காமிச்சேன். 2 மினிட்ஸ் பிடிச்சிட்டா, அவ்வளோதான் போட்டோம். அன்னைக்கு 500K, அதுக்கு அடுத்த நாள் 1 மில்லியன் வியூஸ். நான் மட்டும் பண்ணியிருந்தேன்னா எனக்கு யூஸ்வலாக கிடைக்கிற 20K 30K முடிஞ்சிருக்கோம். டக்குன்னு எனக்கு ஃபாலோவர்ஸும் ஏற்றி விட்டு போயிட்டான். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த திறமை ஸ்பாட்டில் அப்படியே பண்ணி கோரியோ பண்ணிட்டா. அப்படி இருக்கும்போது இவள் சாங் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பாடிக்கிட்டு இருந்தா. அவளோட ஃபுல் வாய்ஸ் அவுட் பண்ணி பாடலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன்.
அப்புறம் இந்த சாங் ஹீரோ பேஸ் வாய்ஸ்ல எடுத்தா அவ்வளவுதான் பாருங்க. சார் இங்க பல ஹீரோக்கள் வந்திருக்காங்க அர்ச்சனாவை பார்க்கிறதுக்காக. நீங்களும் வந்திருக்கீங்க. எடுத்து விடுமா அந்த பாட்டை ப்ளீஸ் எங்களுக்காக. கமான் பாடு. கமான். உங்க டாடி ஆசைப்பட்டு கேட்டாரு, ஆசையை நிறைவேற்றிடுவேன் நான். Who's the hero? Who's the hero? தாக்க வந்த வாதியாரோ, தாக்க வந்த பாட்டிகளை நாறு நாராய் கிழிக்கும் ஜாரோ, சாகசத்தின் மாறு பேரோ, சீறி வந்த வேகமான ஏரோ, பாயும் போதும் வந்த லாவங்கத்தை பாரு. ஹே கமான், பள்ளமேட்டில் சத்தம் கேக்குதே. தேங்க்யூ. பாருங்க எவ்வளவு ஹை நோட்டு. மீதி பேர் நான் தான் கொஞ்சம் குரல் சரியில்லை, இன்னைக்கு கொஞ்சம் இது அது இல்ல உண்மையில எனக்கு மெலோடி குரல் பாடு. சரியில்லைங்க, இப்பவே சொல்லிடுறேன். சரியில்லை. ஏதாவது தப்பா பாடிருந்தா. சரியில்லாததுக்கே சுதி இவ்வளவு தூரம் போகுது. சார் அவங்க பாடிட்டாங்க. அப்பாவா நீங்க ஒரு பாட்டு எடுத்து விடுங்க சார். நீங்களும் சூப்பரா பாடுவீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். கமான் கமான் டாடி. நான் என்ன பொண்ணுக்காக இப்போ ஒரு சாங் நீங்க டெடிகேட் பண்ணோம் அர்ச்சனாவை பார்த்து. கமான். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம் இல்ல கடிதாசி இல்ல லெட்டர் அப்படி வச்சுக்கலாமா? இங்க படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? சரி, இப்போ பொன்மணி போட்ட இடத்துல கண்மணி போட்டுக்கோ. பொன்மணி வீட்டில் சௌக்கியமா? வீட்டில் சௌக்கியம். நினச்சி பார்க்கும்போது கவிதை அறிவு மாதிரி கொட்டுது. ஆனால் அது எழுத நினச்சா அது வார்த்தை, அது எப்படிமா அது வார்த்தை. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. பிரமாதம் கவிதை பாருங்க பின்றா. ஓ மை காட், சூப்பர். தேங்க்யூ. அதாவது ஃபாதர் டாட்டர் இருக்குமா, அப்படியே அந்த சீனை நீங்க ரீக்ரியேட் பண்ணணும்னு நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம். ப்ளீஸ் கமான். இதே மாதிரி ஃபைனல்ஸை என்கரேஜ் பண்ணோம். ஓகே 10 மடங்கு பண்ணிடுவோம். தேங்க்ஸ் டாடி, நீங்க சூப்பரா என்கரேஜ் பண்றீங்க. இதே மாதிரி லைஃப் ஃபுல்லாக என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். சொல்லுமா, இது என்னம்மா சரியா பண்ணிடுவோம்மா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் சொன்னோம், பட் உங்கள் ஸ்கெடியூலை ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு அர்ச்சனாக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இட்ஸ் ட்ரூலி அ பிளெஸிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ சார், ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன் மோர் டைம் நம்மளுடைய சைவம் சார் கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ ஸ்வீட். I think the real daddy ko or hug kuduthalam. Please hug him, a real daddy ki. Thank you so much sir. One more time. Thank you. மாயாக்கும் பூர்ணிமாக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்ததுல. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ். உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஃபேம் ஆப்.